பிரபஞ்சம் என்ற இரு நண்பர்கள் முதலாவது அங்கத்தில் மகாபாரத போரின் ஆன்மீக விளக்கத்தை விவரித்தார்கள். ஒவ்வொரு மனிதனின் மனதிலும் மகாபாரத போர் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது என்று காலம் கூறியது தற்போதைய நமது மனநிலையை பிரதிபலித்தது. கோபம் என்பது பிறர் செய்யும் தவறுகளுக்கு நமக்கு நாமே கொடுத்து கொள்ளும் தண்டனை என்ற கருத்து நம்மை சிந்திக்க வைத்தது. இரண்டாவது அங்கத்தில் மனிதர்கள் உயர்ந்த தேவநிலையிலிருந்து தூய்மை இழந்து தன்னை பற்றி அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று கூறினார்கள். சம்பூர்ண நிலை அடைவதற்கு இறை அன்புடன் தன்னை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று பிரபஞ்சம் கூறினார். இதை கேட்ட பிறகு நம்மை பற்றி நாம் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் ஏற்பட்டதல்லவா? மூன்றாவது அங்கத்தில் பாண்டவர்கள் ஐவரின் தனித்துவ சிறப்பியல்புகளை பற்றி விளக்கி கூறினார்கள். பதறாத காரியம் சிதறாது என்ற பழமொழி உண்டு. காந்தாரி பொறுமை இழந்ததால் கருச்சதை பிண்டங்களாக சிதறியது. ஆயினும் கௌரவர்களின் பிறப்பு நவீன அறிவியல் முறையை ஒத்திருந்தது. நான்காவது அங்கத்தில் திரௌபதியை பற்றி கூறினார்கள். குந்தி தேவியின் சொல்லால் திரௌபதி ஐவரையும் மணக்க நேரிட்டது. இதற்கான காரணத்தை வியாச முனிவர் மூலம் விளங்கப்படுத்தியது ஏற்புடையதாக இருந்தது. அது மட்டுமன்றி ஒவ்வொரு ஆண்டு முடிவிலும் திரௌபதி நெருப்பில் புகுந்து தன்னை புனிதப்படுத்திக் கொள்வாள் என்பது வியப்பாக இருந்தது. நேயர்களே, பாண்டவர்களின் வனவாசத்தை பற்றி கூறி ஐந்தாவது அங்கம் தொடங்கியது. பாண்டவர்கள் இறுதி வரை சகோதர பாசம், மன்னிக்கும் மனப்பான்மை மற்றும் ஒற்றுமையுடன் வாழ்ந்தது மெய் சிலிர்க்க வைத்தது. தற்காலத்தில் அனைவரும் இதை பின்பற்ற வேண்டும். புலன்களை அடக்கி ஆள்பவனே புவனங்களை ஆள முடியும் என்று வியாசர் புலன்களை அடக்கி ஆளும் மந்திரத்தை யுதிஷ்டனுக்கு உபதேசித்தார். நமக்கும் இப்பொழுது இப்படி ஒரு மந்திரம் கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று தோன்றியது அல்லவா? ஆறாவது அங்கத்தில் செய்வது தவமே என்றாலும் நோக்கம் சரியில்லை என்றால் அதன் விளைவுகள் எதிர்மறையானதாக ஏற்படும் என்பதை தெரிந்து கொண்டோம். ஜெயத்ரன் தவத்தின் மூலம் வரத்தை பெற்றிருந்தாலும் தவறான நோக்கத்தால் உயிரிழக்க நேரிட்டது. மனக்கட்டுப்பாட்டிற்கு தன்னுள் இருக்கும் அகசக்தியை அறிய வேண்டும் என்ற ஞானத்தை கூறினார்கள். ஏழாவது அங்கத்தில் சைவ உணவை ஆன்மீக கலாச்சாரத்தோடு இணைந்து உண்டு வந்தால் அது நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும் என்பது தற்போதைய காலத்திற்கு உகந்ததாக இருந்தது. எதிர்பார்ப்பு மற்றும் பொறாமையின் வெளிப்பாடே கோபமாகும். அதை கட்டுப்படுத்த அவர்கள் கூறிய சிறுகதை நகைச்சுவையாக இருந்தது. பணிவு என்ற நற்குணத்தின் மூலம் யுதிஷ்டன் தனது சகோதரர்களை உயிருடன் மீட்டதை பற்றி எட்டாவது அங்கத்தில் கூறினார்கள். சத்யவான் சாவித்திரி கதையில் சாவித்திரியின் ஞான விளக்கத்தால் மனம் மகிழ்ந்து சத்யவானின் உயிரை யமதர்மன் திருப்பிக் கொடுத்த உதாரணத்தை கூறி உயிரை எடுக்கும் யமதர்மருக்கும் கருணை உள்ளம் உண்டு என்ற வியப்பூட்டும் தகவலை கூறினார்கள். ஒன்பதாவது அங்கத்தில் பாண்டவர்கள் 13 ஆண்டுகள் வனவாசத்தை முடித்த பின்பும் அகங்காரத்தால் துரியோதனன் நாட்டை திருப்பிக் கொடுக்க மறுத்ததால் மகா யுத்தம் தொடங்கியது என்றார்கள். தனக்கு போரில் உதவ துரியோதனன் நாராயண படையை தேர்ந்தெடுக்க அர்ஜுனனோ கிருஷ்ணரை தேர்ந்தெடுத்தார். இனி போரில் கிருஷ்ணர் செய்தவற்றை பற்றி இந்த அங்கத்தில் கூறப்போகின்றார்கள். கேட்போமா நேயர்களே? அமுதமழை, இது ஆனந்தத்தின் ஆலை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிங்கப்பூரிலிருந்து மகாபாரதமும் ஞான பொக்கிஷங்களும். அர்ஜுனன் ஸ்ரீகிருஷ்ணரின் கீதை உபதேசம் கேட்ட பிறகும் கூட குருஷேத்திர யுத்தகலத்தில் நடப்பது தர்மத்துக்கான யுத்தம் என்பதை மறந்து அர்ஜுனன் பீஷ்மர் மீதுள்ள பற்றினால் முழு மனதுடன் யுத்தம் செய்யவில்லை. இதனால் போரின் 9வது நாள் அன்று பீஷ்மர் போரில் பாண்டவ இராணுவத்தை அழித்து கொண்டிருந்தார். இது ஸ்ரீகிருஷ்ணரை பெரிதும் கோபப்படுத்தியது. இறுதியில் ஸ்ரீகிருஷ்ணர் தனது பொறுமையை இழந்து தேரின் சக்கரத்தை எடுத்து பீஷ்மரை தாக்க முயன்றார். அப்போது அர்ஜுனன் தான் முழு சக்தியுடன் யுத்தம் செய்து பீஷ்மரை கொல்வேன் என உறுதியுடன் கூறியவாறே ஸ்ரீகிருஷ்ணரை தடுத்து நிறுத்தினார். இந்த நிகழ்வினால் அர்ஜுனனுக்கு தைரியம் வந்ததென்றே கூறலாம். அர்ஜுனனின் தயக்கத்திற்கு காரணம்
அவனின் பாசம். அதாவது பீஸ்மர் மதிப்பிற்குரிய மூத்தவர். மேலும் அவர் தாத்தா என்ற உறவு மீது உள்ள பற்று. பற்றை வெல்வது அவ்வளவு சுலபம் கிடையாது. பற்றின் ஆழத்தை நன்கு அறிந்திருந்தால் அதை வெல்லலாம். பற்றை பற்றி இவர் கூறுவதை கேட்போம். பற்று இல்லாமல் இருப்பது ஒரு கலை. பற்று வேறு, அன்பு வேறு. இதன் வித்தியாசம் தெரியாமல் நாம் பற்றை அன்பு என நினைத்து சிக்கல்களை உருவாக்குகிறோம். நாம் நமது உடைமைகள், உறவுகள் மற்றும் நாம் செய்யும் செயல்களின் விளைவுகளுடன் ஆழமாக பற்று கொள்ளும் போது பெரும்பாலும் உணர்ச்சிகளின் ஒரு வட்டத்திற்குள் வருகின்றோம். நமது ஆசைகள் நிறைவேறும் போது நாம் மகிழ்ச்சியை உணரலாம். அதேபோல் சில விஷயங்கள் நமது விருப்பத்தின்படி நடக்காத போது ஏமாற்றம், சோகம், துக்கம் மற்றும் விரக்தியையும் அனுபவிக்கின்றோம். பற்றின் பிணைப்புகள் பெரும்பாலும் மனிதர்கள், உடைமைகள், கருத்துக்கள் மற்றும் செயல்களின் விளைவுகளுடன் ஒரு உணர்ச்சிபூர்வமான பிணைப்பை நாம் உருவாக்குகிறோம். அவைதான் நமக்கு மகிழ்ச்சி, மன நிறைவு மற்றும் திருப்தியை தருகின்றன என்று நம்புகிறோம். இருப்பினும் பற்று என்பது நமது ஒட்டுமொத்த வளர்ச்சியை தடுக்கும் மற்றும் உண்மையான மகிழ்ச்சியை அடைவதை தடுக்கும் ஒரு மாயையே. ஒரு மனிதன் அவனுக்கு பற்று இருக்கும் இடத்தில் பலவீனமாகி விடுகிறான் என்பது நமக்கு தெரிந்த உண்மை. நவீன யுக மனிதர்கள் எப்போதும் ஒரு பொருளை தங்கள் மகிழ்ச்சி, மனநிறைவு மற்றும் பாதுகாப்பின் ஆதாரமாக மாற்றிக்கொள்ள, அதனுடன் பற்று கொள்ள விரும்புகிறார்கள். பற்று என்பது சக மனிதர், செல்லப்பிராணி, சமூக ஊடகம், வாகனம் என்று மாறுபடலாம். சமூக ரீதியாகவும், உணர்ச்சி ரீதியாகவும், உடல் ரீதியாகவும் நாம் அதை சார்ந்து இருக்கிறோம். நாம் அதை பாதுகாக்க முனைகிறோம். அதற்காக போராடுகின்றோம். அது இல்லாமல் நம் அடையாளத்தை, எமது நிலையையும் கூட நாம் சந்தேகிக்க தொடங்குகிறோம். அதை இழந்தால் நாம் மிகுந்த வலியையும் வேதனையையும் சந்திக்கின்றோம். பற்று என்பது ஏதோ ஒன்று அல்லது ஒருவரின் மீது உள்ள ஒரு உணர்ச்சி பிணைப்பு அல்லது ஒரு வலுவான ஈர்ப்பு என்று வரையறுக்கலாம். பற்று என்பது ஆசைகள், எதிர்பார்ப்புகள் மற்றும் வெளிப்புற பொருள்கள் அல்லது உறவுகள் நமது நல்வாழ்வுக்கு இன்றியமையாதவை என்ற நம்பிக்கையிலிருந்து உருவாகிறது. பகவத்கீதையில் 3 வகையான பற்றுதல்கள் பற்றி கூறப்பட்டுள்ளது. செயல்களின் முடிவுகளின் மீதான பற்று பலா, செயல்களின் மீதான பற்று கர்மா, ஒருவரின் சொந்த உடல் மற்றும் தற்பெருமை மீதான பற்று உடல் மற்றும் அகங்காரம். பற்று நம் வாழ்வில் தீவிர தாக்கத்தை ஏற்படுத்தும். மனிதர்கள், உடைமைகள் அல்லது விளைவுகளுடன் நாம் ஆழமாக பற்று கொள்ளும் போது நாம் பெரும்பாலும் உணர்ச்சிகளின் சிகரத்திற்கே செல்கின்றோம். நமது ஆசைகள் நிறைவேறும் போது நாம் மகிழ்ச்சியை உணரலாம். ஆனால் அதேபோல் விஷயங்கள் திட்டமிட்டபடி நடக்காத போது ஏமாற்றம், துக்கம் மற்றும் விரக்தியையும் அனுபவிக்கின்றோம். பற்று நம்மை வெளி உலகின் ஏற்ற இறக்கங்களுடன் பிணைக்கிறது. இந்த பற்று உணர்ச்சி வசப்படுவதற்கும் உறுதியற்ற தன்மைக்கும் சில விஷயங்களுக்காக தொடர்ந்து இயங்குவதற்கும் வழிவகுக்கிறது. பற்று இல்லாமல் இருப்பது சுதந்திரத்தை அனுபவம் செய்ய வைக்கிறது. ஒரு மனிதன் பற்று இல்லாமல் இருக்கும் கலையை பயிற்சி செய்யும் போது அவன் தன்னையும் தன் வாழ்க்கையின் உண்மையான நோக்கத்தையும் கண்டுபிடிக்க தொடங்குகிறான். பற்று இல்லாமல் இருப்பது என்பது பற்றுதலுக்கான ஒரு மாற்று மருந்தாகும். பற்று செயல்களின் விளைவுகளின் மீது ஒரு ஆசை உணர்வை வளர்ப்பதையும் சுயநலமான மனப்பான்மையை வளர்ப்பதையும் உள்ளடக்கியது. பற்றின்மை என்பது அலட்சியமாக இருப்பதோ அல்லது அக்கறை இல்லாமல் இருப்பதோ அல்ல. மாறாக
நமது உண்மையான அடையாளம் மற்றும் உலகின் தற்காலிக செயல்பாடுகளுக்கு அப்பாற்பட்டது என்பதை உணர்ந்து செயல்படும் ஒரு மாற்றமாகும். பற்றே அனைத்து துன்பங்களுக்கும் மூல காரணமாகிறது. பற்று உங்களை ஒரு குறுகிய வட்டத்திற்குள் கட்டுப்படுத்துகின்றது. அவை எதிர்பார்ப்புகள், வலி, வேதனை மற்றும் துன்பத்திற்கும் வழிவகுக்கிறது. நீங்கள் ஒரு நபரிடமோ அல்லது ஒரு சூழ்நிலையிலோ பற்றுதலுடன் இருக்கும்போது அது உங்களை அவர்களுடன் பிணைக்கிறது மற்றும் எதிர்பார்ப்புகள் எழுகின்றன. குறிப்பிட்ட அந்த விஷயம் உங்கள் விருப்பப்படி நடக்கவில்லை என்றால் அது உங்களை வேதனைக்குள்ளாக்குகிறது மற்றும் உங்களை தொந்தரவு செய்கிறது. அந்நியன் ஒருவன் உங்கள் நெருங்கிய மற்றும் அன்பானவர்களைப் போல உங்களை ஒருபோதும் காயப்படுத்த முடியாது என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? அது பற்றின் காரணமாகும். உங்கள் அன்புக்குரியவர்கள் உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப செயல்பட வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்ப்பது பிரச்சனைக்கு வழிவகுக்கிறது. அது உங்களை கட்டுப்பாட்டிலிருந்து விலக்கி விடுகிறது. உறவு இழப்பு மற்றும் துன்பம் குறித்த பயத்திற்கு வழிவகுக்கிறது. தனது ஊரை விட்டு வெளியேறிய ஒருவர் திரும்பி வந்தபோது தனது வீடு தீப்பற்றி எரிவதை காண்கிறார். அந்த வீடு அந்த நகரத்தின் மிக அழகான வீடுகளில் ஒன்றாகும். மேலும் அந்த மனிதன் வீட்டை மிகவும் நேசித்தான். பலர் அந்த வீட்டிற்கு 2 மடங்கு விலை கொடுத்து வாங்க தயாராக இருந்தனர். ஆனால் அவர் எந்த விலைக்கும் விற்க விரும்பவில்லை. இப்போது அவரது கண்களுக்கு முன்பாக வீடு எரிகிறது. ஆயிரக்கணக்கான மக்கள் கூடினர், ஆனால் எதுவும் செய்ய முடியாது. தீ மிகவும் பரவியுள்ளதால் தீயை அணைக்க முயற்சித்தாலும் எதையும் காப்பாற்ற முடியாது. அவர் மிகவும் சோகமாகிவிட்டார். அவரது மகன் ஓடி வந்து அவரது காதில் ஏதோ கிசுகிசுத்தார். கவலைப்படாதீர்கள் தந்தையே, நான் நேற்றுதான் அதை மிகவும் உயர்ந்த விலைக்கு விற்றேன். உங்களுக்காக என்னால் காத்திருக்க முடியவில்லை. என்னை மன்னியுங்கள் என்றான். அந்த தந்தை உடனே கடவுளுக்கு நன்றி கூறி, இப்போது இந்த வீடு என்னுடையது அல்ல என்று நிதானமாக கூறினார். அங்குள்ள ஆயிரக்கணக்கான பார்வையாளர்களைப் போலவே அமைதியான பார்வையாளராக மாறுகிறார். தயவு செய்து யோசித்து பாருங்கள். அவர் ஒரு பார்வையாளராக இருப்பதற்கு ஒரு கணம் முன்பு அவர் அந்த வீட்டுடன் இணைக்கப்பட்டிருந்தார். இது அதே வீடு, அதே நெருப்பு, எல்லாம் ஒன்றுதான். ஆனால் இப்போது அவருக்கு எந்த கவலையும் இல்லை. உண்மையில் கூட்டத்தில் உள்ள அனைவரையும் போல அவரும் அதே அனுபவிக்க தொடங்கினார். பின்னர் 2வது மகன் ஓடி வந்து தந்தையிடம், நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? வீடு தீப்பிடித்து எரிகிறது. நீங்கள் சிரித்து பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்றான். தந்தை, உனக்கு தெரியாதா? உன் சகோதரன் அதை நேற்றே விற்றுவிட்டான் என்றார். அப்போது அவர் மகன், அப்பா, நாங்கள் சிறு முன்பணத்தையே பெற்றுள்ளோம். முழுமையாக கணக்கு இன்னும் தீர்க்கப்படவில்லை. அந்த மனிதன் இப்போது அதை வாங்குவானா என்று எனக்கு சந்தேகமாக இருக்கிறது என்றான். மீண்டும் எல்லாம் மாறிவிட்டது. தந்தையின் கண்களில் மறைந்திருந்த கண்ணீர் மீண்டும் வழியத் தொடங்கியது. அவரது முகத்தில் தெரிந்த புன்னகை இப்போது இல்லை. அவரது இதயம் வேகமாக துடிக்கிறது. அவர் இப்போது பார்வையாளர் அல்ல, மீண்டும் பற்றில் சிக்கிக் கொண்டார். பின்னர் 3வது மகன் வந்து, அப்பா, அந்த மனிதன் கூறிய வார்த்தையை மீற மாட்டார். நான் இப்போதுதான் அவரை சந்தித்தேன். அவர் கூறினார், வீடு எரிந்தாலும் பரவாயில்லை, அது என்னுடையது. நேற்றே நான் விலை பேசி ஒப்புக்கொண்டு விட்டேன். ஒப்புக்கொண்ட விலையை நான் உங்களுக்கு தருகிறேன். வீடு தீப்பிடிக்கும் என்பது உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது என்று கூறினார் என்றான். தந்தைக்கு மீண்டும் மகிழ்ச்சி திரும்பிவிட்டது. குடும்பம் பார்வையாளர்களாக மாறியது. பற்று இப்போது அங்கு இல்லை. உண்மையில் எதுவும் மாறவில்லை. நான் தான் உரிமையாளர் என்ற உணர்வும், நான் வீட்டின் உரிமையாளர் அல்ல என்ற உணர்வும் மட்டுமே காரணமாகியது. நமது எண்ணங்கள் தான் அனைத்திற்கும் காரணமாகின்றன. இக்கதையில் இருந்து நாம் புரிந்து கொள்வது என்னவென்றால்,
எல்லாம் நாம் சிந்திப்பதிலிருந்தே தொடங்குகிறது. பற்று, அதாவது எனது என்ற உணர்வு நமக்கு வலியை தருகிறது. அதே நேரத்தில் பற்று இல்லாமல் இந்த உலக நாடகத்தின் ஒவ்வொரு காட்சியையும் ஒரு பற்றற்ற பார்வையாளராக பார்ப்பது நம்மை லேசாக உணர வைக்கிறது. நமது எண்ணங்கள் தான் நம் வாழ்க்கையின் திருப்பங்களுக்கு முக்கிய காரணமாகின்றது. எனவே ஒரு எண்ணம் உங்கள் வாழ்க்கையை எவ்வாறு மாற்றும் என்றும், உங்கள் எண்ணங்கள் உங்கள் வாழ்க்கையை எவ்வாறு வடிவமைக்கின்றன, அவற்றின் சக்தியை பயன்படுத்துகின்றன என பாருங்கள். நிதானமாக சிந்தித்து திட சங்கல்பத்துடன் உங்கள் நாளை தொடங்குவதன் மூலம் நீங்கள் நேர்மறை ஆற்றலின் பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கலாம். எதிர்மறையிலிருந்து உங்களை பாதுகாக்கலாம் மற்றும் உங்கள் வீட்டையும் உறவுகளையும் மேம்படுத்தலாம். அன்பை எவ்வாறு வெளிப்படுத்துவது, வெற்றியை எவ்வாறு நம் பக்கம் ஈர்ப்பது மற்றும் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்தையும் மாற்றுவதற்கு நேர்மறையான மனநிலையை உருவாக்குங்கள். உங்கள் மனதில் தோன்றும் எண்ணத்தின் ஆழமான அர்த்தத்தை கண்டறிந்து எதிர்கால வாழ்க்கையில் எம்மை முன்னோக்கி எடுத்துச் செல்வதை பற்றி சிந்தியுங்கள். நமது சமஸ்காரங்களும் கர்மங்களும் நமது விதியை எவ்வாறு வடிவமைக்கின்றன என்பதை ஆராய்ந்து அமைதியான ஒளியான ஆத்ம உணர்வுடன் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். எப்போதும் எவ்வாறு லேசாக வாழ்வது என தெரிந்து கொள்ளுங்கள். மனிதர்கள், பொருட்கள், பதவி, புகழ் என துரத்துவதை நிறுத்துங்கள். நீங்கள் நீங்களாக இருக்க தொடங்குங்கள். நாம் ஆத்மா இயற்கையாகவே அமைதியானவர்கள், அன்பானவர்கள், சந்தோஷமானவர்கள் மற்றும் சக்தி நிரம்பியவர்கள். ஆனால் வாழ்க்கையில் ஆசைகளின் அழுத்தங்கள் அதை மறைத்து விடுகின்றன. மித்திரரே, மீதி நடந்ததை நான் கூறுகிறேன். மறுநாள் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் பீஷ்மரை முடித்துவிட வேண்டும் என்றார். ஆனால் பீஷ்மர் மிகவும் சக்தி வாய்ந்தவர் என்று அவருக்கு தெரியும். அர்ஜுனனால் பீஷ்மரை தனியாக கொல்ல முடியாது. ஆகையால் ஸ்ரீ கிருஷ்ணர் சிகண்டியை கேடயமாக பயன்படுத்தினார். சிகண்டி பீஷ்மர் மீது வெறுப்பு கொண்ட அம்பாவின் மறுபிறவியாகும். பீஷ்மரை கொல்ல வேண்டும் என்ற வெறியுடன் இருப்பவள். ஆகையால் ஸ்ரீ கிருஷ்ணர் 10வது நாளின் போது தேரை பீஷ்மர் இருக்கும் இடத்திற்கு கொண்டு சென்றார். அர்ஜுனனின் தேரும் பீஷ்மரின் தேரும் நேருக்கு நேர் நின்று கடும் போர் செய்து கொண்டிருந்த வேளையில் ஸ்ரீ கிருஷ்ணர் தேரில் இருந்த சிகண்டியை பீஷ்மரை நோக்கி அம்பை விடும்படி சொன்னார். சிகண்டி பெண் வடிவம் என்று அறிந்த பீஷ்மர் போர் புரிவதை நிறுத்தினார். அத்தருணம் அர்ஜுனனின் பீஷ்மர் நோக்கி அம்புகளை செலுத்தினான். அர்ஜுனனின் அம்புகள் பீஷ்மரின் உடலெங்கும் தாக்கின. பீஷ்மர் உடல் தளர்ந்து கீழே விழுந்தார். ஆம், சிங்கம் போல் வீர செயல் புரிந்த பீஷ்மர் கீழே விழுந்தாலும் அவர் தன் தந்தையிடம் இருந்து பெற்ற வரத்தால் மரணத்தை தள்ளி வைத்தார். பீஷ்மர் 58 நாட்கள் அம்பு படுக்கையில் இருந்து மகா சுக்ல அஷ்டமி நாள் அன்று உயிர் துறந்தார். மகாபாரதத்தில் ஸ்ரீ கிருஷ்ணர் செய்த பல தந்திரங்களில் இதுவும் ஒன்று. பாண்டவர்களின் வெற்றிக்கு அவரே காரணம். 10வது நாளின் போது அவர் சிகண்டியை மட்டும் பயன்படுத்தவில்லை, அவர் தன் இலக்குக்கு திரௌபதியையும் பயன்படுத்தினார். அதனால் அர்ஜுனன் உயிர் தப்பினான். இல்லை என்றால் அர்ஜுனன் மடிந்திருப்பான், பாண்டவர்களும் தோல்வியை சந்தித்திருப்பார்கள். அமுதமழை, இது ஆனந்தத்தின் ஆலை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிங்கப்பூரிலிருந்து மகாபாரதமும் ஞான பொக்கிஷங்களும். ஆம், 9வது நாளன்று துரியோதனன் தனது முகாமில் பீஷ்மரை சந்தேகத்துடன் அணுகினான். போரில் பாண்டவர்கள் மீது கொண்ட பாசத்தால் பீஷ்மர் தன்னால் இயன்றதை செய்யவில்லை என்று துரியோதனன் குறை கூறினான். பீஷ்மர் அரை மனதுடன் தொடர்ந்து போரிட்டால் விளைவு என்னவாகும் என்று கவலைப்பட்ட துரியோதனன் பீஷ்மரை தீய சொற்களால் காயப்படுத்தி அவரின் முழு கோபத்தையும் தூண்டிவிட்டான். அப்பொழுது பீஷ்மர் மிகவும் ஆவேசத்துடன் மறுநாள் யுத்தத்தில் பாண்டவர்களை கொல்வேன் என துரியோதனிடம் கூறினார். இதை அறிந்த கிருஷ்ணர்
திரௌபதியை உடனடியாக பீஷ்மரிடம் சென்று அவரின் காலில் விழுமாறு கூறினான். முகத்தை மறைத்தவாறே திரௌபதி பீஷ்மரின் காலில் விழுந்தவுடன் அவர் திரௌபதி என்று அறியாமல் தீர்க்க சுமங்கலி பவ என்று ஆசிர்வதித்தார். பீஷ்மரை போன்ற முதியவரின் வாக்கு மிகவும் சக்தி வாய்ந்தது மற்றும் அவரின் ஆசீர்வாதம் பலிக்கும். நீங்கள் கூறுவது உண்மைதான். பீஷ்மர் துரியோதனனுக்கு கொடுத்த வாக்கு அல்லது திரௌபதிக்கு அருளிய ஆசீர்வாதம் ஏதாவது ஒன்று நடந்திருக்கும். நீர் என்ன கூறுகிறாய்? நிச்சயமாக ஆசீர்வாதம்தான் பலிக்க வாய்ப்புள்ளது. ஏனென்றால் ஆசீர்வாதம் என்றால் தூய்மையான எண்ணத்தோடு எந்த எதிர்பார்ப்பும் இன்றி கூறும் நல்வாழ்த்து ஆகும். இது தெய்வீக குணத்தோடு இணைந்தது. ஆசீர்வாதம் என்றால் மகிழ்ச்சியை தருகின்ற இறைவன் வழங்கும் பரிசு. பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான வகுப்பில் மிகவும் பிரபலமான சகோதரி சிவானியின் மொழிபெயர்ப்பு செய்த மனிதர்கள் எப்படி தனக்குத்தானே ஆசீர்வாதங்களை வழங்குவது என்பதை பற்றி கூறுவதை கேட்போம். இன்னைக்கு சிஸ்டர் சிவானியோட டிரான்ஸ்லேஷன் கிளாஸ் நம்ம பார்க்கலாம். இது கேட்கும் பொழுது பழைய உடலையும் பழைய உலகத்தையும் மறந்து ஆழ்ந்த ஒரு அமைதியில் நம்ம கேட்கலாம். இந்த கிளாஸ் ஆனது பிகேஸ்க்கு மட்டும் இல்லை, நான் பிகேஸ்க்கும். ஸோ அவசியம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்மளோட அந்த எண்ணம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விதை மாதிரி. இந்த விதையிலேருந்து ஒரு விருட்சமே வளரணும். அப்போ அந்த விதை ரொம்ப டம்மியாக இருந்துச்சுன்னா ஒரு கெட்டுப்போன மரம், அழுகி போன மரம் தான் வரும். ஆனால் அந்த விதை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் பொழுது அதோட விருட்சம் நிறைய பலனை கொடுக்கும். இது பொதுவாக சொல்லப்படுது இல்லையா? என்ன சொல்லப்படுது? பொதுவாக இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தாய் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது குழந்தை ஆரோக்கியமாக பிறக்கும். அது உண்மைதான். என்னதான் கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் அந்த கர்மத்தின் அடிப்படையில் ஒரு ஆரோக்கியமான அம்மா வயிற்றில் ஒரு புண்ணியம் செஞ்ச ஆத்மா பிறக்கும். அந்த ஜீன் அந்த குழந்தைங்களுக்கு கொஞ்சம் 50% ஊட்டும். மீதி 50% பழைய ஜென்மத்தின் சன்ஸ்காரோடு எடுத்துகிட்டு வருது. ஸோ பெற்ற அந்த தாய் ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் நிறையா ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ் இதெல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா? அதே மாதிரி நம்மளோட மனசில் எழக்கூடிய எண்ணங்கள் தான் ஒரு ஃபேமிலியே உருவாக்குது. அந்த ஃபேமிலியில் இருக்கிற ஒவ்வொரு மெம்பர்ஸுமே ரொம்ப நல்லவங்களாக இருக்கணும். அதுக்கு நான் தான் ஒரு பேரண்ட்ஸ். எப்படி பேரண்ட்ஸோட வளர்ப்போ அந்த மாதிரி தான் சைல்டு அமைகிறாங்க. கெட்ட சைல்டுக்கு நல்ல அம்மா அப்பாவாக இருந்தால் கூட அந்த கெட்ட சைல்டு ஒரு டைமில் மாறிடும். ஸோ அம்மா அப்பாவோட வளர்ப்பு எப்படியோ அந்த மாதிரி தான் குழந்தைகள். என்னதான் கர்ம கணக்கு இருந்தாலும் கெட்ட குழந்தைகள் அந்த மாதிரி சுயநலமான அம்மா அப்பாட்ட பிறக்கிறாங்க. நல்ல குழந்தைகள் நல்ல வளர்ப்பில் வளராங்க. சொல்லப்படுதில்ல, ஐயரு ஜாதி பசங்களுக்கு இயற்கையாகவே அறிவு ரொம்ப நல்லாயிருக்கும், அவங்க பார்க்க ரொம்ப அழகாக இருப்பாங்க. சொல்லப்படுது இல்லையா? ஐயரு ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் உயர்ந்த கேஸ்ட்டுன்னு சொல்கிறாங்கன்னா அந்த கேஸ்டில் போனதான் எல்லாம் ரொம்ப அழகாக இருப்பாங்க, நல்ல அறிவு இருக்கும், கலைகள் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த கேஸ்ட் உயரத்தை பேச்சுறதுக்கு இதுவும் ஒரு காரணம். அப்போது அந்த வைப்ரேஷன்ஸ் ஆனது உருவாக்கப்படுது நம் எண்ணங்களை இருந்து. நான் எந்த கேஸ்ட்டையும் மட்டன் தட்டலை, சொல்லப்படுது இல்லையா? உயர்ந்த ஜாதினா ஐயர் ஜாதி தான் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கப்பா, நம்மளோட எண்ணம் சொல் செயல் இது நம்மளுக்கு இம்பேக்ட் கிரியேட் ஆகுது. நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோன்னா மற்றவர்கள்கிட்டேருந்து எனக்கு பிளெஸ்ஸிங் கிடைக்கணும். இப்போ உதாரணத்துக்கு என் வீட்டு ஃபங்க்ஷன், ஒரு பூஜா ஃபெஸ்டிவல், இல்லை ஒரு குழந்தை பிறக்குது, எனக்கு பர்த்டே, ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ், வெட்டிங் டே, அப்போது ஆசீர்வாதம் நம்ம வாங்குகிறோம். எதுக்கு ஆசீர்வாதம் வாங்குகிறோம்? எனக்கு பிளெஸ்ஸிங் கிடைக்கணும், உங்கள் பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கிறதுனால நான் ரொம்ப நல்லா இருப்பேன். அது எல்லாமே கரெக்டு தான். அந்த பிளெஸ்ஸிங்ஸ் மூலிமா நம்ம நல்லா இருப்போம், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் நான் எனக்கு பிளெஸ்ஸிங் பண்ணிக்கிறேன்னா, நம்ம எப்பயுமே வெளியே தான் தேடுறோம். அவங்க எனக்கு எனர்ஜி கொடுக்கணும், அவங்க என்ன பிளெஸ் பண்ணணும்,
அவங்க முன்னாடி நான் அழகாக தெரியணும், அவங்க முன்னாடி நான் பெரிய ஆளாக தெரியணும்னு சொல்லிட்டு எப்பொழுதுமே நம்ம என்ன பண்ணுறோம், மற்றவர்கள் அப்படின்னு மற்ற விஷயத்தை தான் பார்த்துட்டே இருக்கணும் ஒழிஞ்சு நம்ம நம்மளை பற்றி யோசிக்கிறதே கிடையாது. நமக்கு பிளெஸ்ஸிங்ஸும் பண்ணுறதில்லை. நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்ம திட்ட ஆரம்பிச்சிடுறோம், நமக்கு பிடிக்காம போயிடுது. இதோட இம்பேக்ட் வந்து நம்மளோட எண்ணங்களையும் பிரதிபலிக்குது, நம்ம உடம்புலையும் பிரதிபலிக்குது. மற்றவங்க கிட்டேருந்து பிளெஸ்ஸிங் வாங்கணும்னு நினைக்கிற எனக்கு நான் ஏன் கிட்டேருந்து எனக்குள்ளேயே அந்த பிளெஸ்ஸிங் வரணும்னு நான் நினைக்க மாட்டேங்கிறேன். அவங்க கொடுக்கறது என்னை வந்து புஷ் தான் பண்ணும், அந்த பிளெஸ்ஸிங் ஆனது என்னை புஷ் பண்ணும். ஆனால் என்னோட மனசு அந்த புஷ்ஷிங்கா ஃபோர்ஸை தாங்கணும்னா நான் கொஞ்சமாவது என்ன நான் பிளெஸ்ஸிங் பண்ணிக்கணும்ல. எனக்குள்ள எந்த ஒரு மாற்றமும் இல்லாதப்போ மற்றவர்கள் என்னதான் எனக்கு பிளெஸ்ஸிங்ஸ் ஆசீர்வாதம் கொடுத்தாலும் அது ஒர்க் ஆகும். என்னை புஷ் பண்ணுறது அந்த மாதிரி தான். ஒரு ஓடாத காரை புஷ் பண்ணுறாங்கன்னா எப்படி இருக்கும்? அப்போது என்ன நான் பிளெஸ் பண்ணணும், என்ன நான் நேசிக்கணும். என் பாடி இப்போ சரியில்லைன்னா அதை நான் திட்டக்கூடாது, என் பாடியை நான் தான் ஹீல் பண்ணணும், அதுக்கு நல்ல வைப்ரேஷன்ஸ் கொடுக்கணும். என் மனசு சரியில்லைன்னா அதை நான் திட்டக்கூடாது, அதுக்கு நான் தான் பியூர் தாட்ஸ் கொடுக்கணும். இந்த ராஜயோக் மெடிடேஷன்ஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. நம்மளோட வைப்ரேஷன்ஸ் எப்பயுமே ஹை ஃப்ரீக்வன்சி காட் கிட்ட வைக்கும் பொழுது, கடவுள்கிட்ட வைக்கும் பொழுது, பகவான் கிட்ட வைக்கும் பொழுது அவரோட வைப்ரேஷன்ஸ், அவரோட ஃப்ரீக்வன்சி நம்ம மேலே படும் பொழுது, அந்த அலைகள் நம்ம மேலே படும் பொழுது நம்மளோட அலைகளும் சீராக மாறுது. இதனால இந்த உலகத்துக்கே நன்மை செய்யக்கூடிய அளவுக்கு நம்மளோட எண்ணங்கள் பிரதிபலிக்குது. ஏன் அப்படின்னா இந்த எண்ணங்களானது ஒரு செயின் மாதிரி, இது எல்லாரையும் போய் வந்து தாக்கும். என்ன மட்டும் தாக்குறது இல்லை, இந்த செயின் ரியாக்ஷன்ஸில் எல்லாரும் தான் அடங்கியிருக்காங்க. இப்போ நான் ஒரு மோசமான வைப்ரேஷன் என்னை பற்றி நினைக்கிறேன்னா நிச்சயமாக என்னை பார்க்குறவங்க நான் என்ன நினைக்கிறேனோ அதை தான் நினைப்பாங்க. நான் என்னை பற்றி நல்ல விதமாக நினைக்கும் பொழுது அவங்களும் என்னை பற்றி நல்ல விதமாக நினைப்பாங்க. என்னோட எண்ணமானது மற்றவர்களை போய் இம்பேக்ட் பண்ணுது, கண்டிப்பாக மற்றவர்களை போய் இம்பேக்ட் பண்ணுது. அப்போது அந்த செயின் ரியாக்ஷன்ஸை நான் இன்னும் நல்ல ஃப்ரீக்வன்சியாக மாற்றுறதும் கெட்ட ஃப்ரீக்வன்சியாக மாற்றுறதும் என் கையில் தான் இருக்குது. நான் என்னால் முடியலன்னு என் வீட்டில் நான் சொல்லிகிட்டே இருக்கும் பொழுது என் வீடு ஃபுல்லாக அதுதான் வருது. என்னால் படிக்க முடியல, என் உடம்பு நல்லா இல்லை, என் உறவு சரியில்லைன்னா அந்த வீடு ஃபுல்லாக அந்த வைப்ரேஷன்ஸ் தான் இருக்குது. அது அப்படியே பரவும், வீட்டில் இருந்து பரவும் அந்த ஸ்ட்ரீட், அந்த கண்ட்ரி. எல்லாரும் இன்றைய கலியுகத்தில் அப்படி தான் இருக்காங்க. ஆனால் நான் ஒரு ராஜயோக் மெடிடேஷன் ஃபாலோ பண்ணுறேன். நான் இந்த பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணணும். என்ன பண்ணணும், எண்ணம் சொல் செயலால் நான் யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது. இதை தான் கற்றுக் கொடுக்குறாங்க இந்த மெடிடேஷனில். காடோட ஃப்ரீக்வன்சியில் நம்ம இருக்கணும்னு கற்றுக் கொடுக்குறாங்க. நம்ம அதை செய்யலாமே, இந்த விஷயத்த நம்ம செய்யலாமே. எல்லாரும் நினைக்கிறோம் இல்லையா, நான் இந்த உலகத்துக்கு ஏதாவது செய்யணும்னு. சிம்பிள், என்னோட ஃப்ரீக்வன்சியை நான் ரொம்ப நல்லதாக வச்சுக்கணும், என்னோட என்விரான்மெண்ட்டை நான் ரொம்ப சேஃபாக வச்சுக்கணும், சந்தோஷமாக வச்சுக்கணும்னா நான் என்ன மாற்றிக்கணும், என்னோட எண்ணம் அந்த அலைகளை நான் மாற்றணும். நான் என் வீட்டில் இருக்கவங்களுக்கும் இந்த செயின் ரியாக்ஷனால் துக்கம் கொடுக்குறேன், என் என்விரான்மெண்ட்டுக்கும் நான் துக்கம் கொடுக்குறேன். அப்போ அந்த மாதிரி நான் நினைக்கக்கூடாது. அப்போ நான் எந்த மாதிரி நினைக்கணும், நான் எல்லாரையும் பிளெஸ்ஸிங் பண்ணணும். முதல்ல நான் என்ன பிளெஸ்ஸிங் பண்ணணும், அப்போ தான் என்னால் மற்றவர்களை பிளெஸ் பண்ண முடியும். நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க நான் ரொம்ப அகங்காரமாக ஆயிடுறேன். அப்படி கிடையாதுப்பா. அதாவது வந்து நீங்கள் உங்களை பற்றி எப்பயுமே வந்து விட்டு கொடுக்காம பேசுறதுங்கிறது அகங்காரம் கிடையாது. அகங்காரம் அப்படிங்கிறது ஷோ காமிக்கிறது. உங்களோட எண்ணம், நீங்கள் மற்றவர்கள்கிட்ட உங்களை விட்டு கொடுக்காம பேசுறது அப்படின்னா அது வந்து அகங்காரம் அப்படின்னு சொல்ல முடியாது. சார் என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த செஷனில் நீங்கள் உங்களை பிளெஸ் பண்ணி உங்களை நீங்கள் உயர் இடத்துல நீங்கள் உங்கள் மனசில் ஒரு, அதுக்கு பேர் தான் சௌமான்னு சொல்கிறோம் நம்ம ராஜயோகத்தில். அந்த இடத்துல நீங்கள் உங்களை நீங்கள் வைக்கும் பொழுது நீங்கள் பேசக்கூடிய அந்த வார்த்தை எப்படி இருக்குன்னா, நீங்கள் ஒரு ஏஞ்சல் மாதிரி இருக்கும். கண்டிப்பாங்க ஒரு ஏஞ்சல் வந்து ஒரு உயர்ந்த ஃப்ரீக்வன்சிலேருந்து பேசுவாங்க. அவங்க தன்னையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க, ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த சோலையும் விட்டு கொடுக்காம பேசுவாங்க. அவங்களுக்குள்ள அந்த ஹாப்பினஸை ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க, மற்றவர்களுக்கும் அந்த ஹாப்பினஸை ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா மனதின் மூலியமாக செய்யக்கூடிய சேவா அப்படின்னு சொல்லப்படுறோம். எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க, நான் ரொம்ப அன்லக்கி, நான் வந்து விளங்காதவன், கரெக்டாக நான் லேட்டாக தான் ஆஃபீஸ் போவேன், என் உடம்பு நல்லா இல்லை, என் உறவு சரியில்லை, என்னோட என்விரான்மெண்ட் சரியில்லை. எப்பயுமே ஏதாவது வந்து ஒரு ஃபால்ட்டை தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஃபால்ட்டை கண்டுபிடிக்காதீங்க, எல்லாம் பிளெஸ்ஸிங் பண்ணுங்க. பிளெஸ்ஸிங் இஸ் த ஒன் மெடிசன் டு ஹீல் ஆல் த ஹோன்ஸ்.
எல்லா ஹூன்ஸையும் அதை கிளியர் பண்ணிடும். பாருங்கப்பா, நம்ம நினைக்கிற அந்த ஒரு ஒரு நெகட்டிவ் தாட் நம்ம உருவாக்கிட்டோம், நம்ம அந்த ஒரு விதையை வச்சு ஒரு குட்டி மரம் உருவாக்கிட்டோம்னா அதை அழிக்கிறதுக்கு நம்ம 100 பாசிட்டிவ் தாட்டை போடணும். நம்ம ஒரு விஷயத்த தெரியாம ஒருத்தவங்க கிட்ட கோபமா பேசிட்டோம்னா அது அந்த எனர்ஜி போய் சேர்ந்துடுச்சு. அது சேர்ந்தது தான் இந்த எண்ணம் அலை வரிசையில அவங்க மனசு அதை காயப்படுத்திடுச்சு, ஏன் மனசையும் அதை காயப்படுத்திடுச்சு. நிறைய பேருக்கு துக்கம் கொடுக்குது இந்த விஷயம். அப்ப இதை நான் சரி செய்யணும்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் மகாபாரதத்துல கிருஷ்ணர் சொல்லுவாரு, எப்பயுமே பேசும் பொழுது யோசிச்சுட்டு பேசு. இதுதான் இந்த மெடிடேஷனையும் சொல்லி தரப்படுது. நம்ம பேசிட்டோம்னா அது வார்த்தையை விட்டுட்டோம், அப்ப சிந்திச்சு நம்ம பேசணும். அதுக்கு நமக்கு நிதானம் வேணும், அதுக்கு நமக்கு அமைதி சக்தி வேணும், அதுக்கு இந்த மெடிடேஷனோட பவர் வேணும். நம்ம சோல் அப்படின்னு கன்சிடர் பண்ணும்போது சோலோட எனர்ஜி இயற்கையானது ஓம் சாந்தி, அதாவது அமைதியின் சொரூபமான ஆத்மா. அப்போ நான் ஒரு வார்த்தையை விட்டுட்டேன்னா கண்டிப்பா அங்கே நான் 100 பாசிட்டிவ் தாட்டை போடணும், அதை அழிக்கணும். அவங்க மனசுலையும் நான் விதைக்கணும், நான் ஒரு நல்ல அமைதியான ஆத்மா. ஏன்னா அவங்க காயப்பட்டுட்டாங்க என் மூலியமா. அப்போ நம்ம இந்த விஷயத்த பண்ணாமே இருக்கலாமே. நம்ம 100 பாசிட்டிவ் தாட்டை போட்டு அந்த நெகட்டிவ் தாட்டை அழிச்சிடணும். அப்போ நம்ம இந்த நெகட்டிவான மரத்தை உருவாக்காம இருக்கலாமே. நம்ம பெரும்பான்மையானோர் எல்லாத்துலயும் குறைய காணப்படுது, அது வேண்டாம். முதல்ல நீங்க தான் முக்கியம், அவங்கவுங்களுக்கு நம்ம முக்கியம் இல்லையா? அவங்கவுங்களுக்கு நான் ஒரு ஆத்மா, நான் ரொம்ப முக்கியம். என் மனசு ஆத்மால இருக்கு, நான் சாந்தி சொரூபம். இந்த மனசை நம்ம ஹீல் பண்ணணும் காடோட ஃப்ரீக்வன்சியில. அடுத்து யாரு? என் கூட 24/7 இருக்கிறது என் பாடி. என் பாடியை நான் ஹீல் பண்ணணும், நல்ல பிளெஸிங்ஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் டைம், என் டைமை நான் நல்ல விதத்தில் யூஸ் பண்ணணும், அந்த டைமுக்கும் என்னோட பிளெஸிங்ஸ் போய் சேரணும். அதுக்கப்புறம் இந்த ஆப்ஜெக்ட்ஸ், நான் வீட்டில் யூஸ் பண்ணுற இந்த பொருட்கள், இதை பார்க்கும் பொழுது ஒரு நல்ல வைப்ரேஷன்ஸ் இருக்கணும். என்னோட எண்ணம் அலைவரிசையானது என் வீட்டில் இருக்கிற பொருள்கள் மேலே கூட படும். அப்போ ஒரு சேர் இருக்குன்னா நான் தூக்கி போட்டு உடைக்கிறேன்னா அதுக்கு பேர் துக்கம் தானே. அந்த பொருளுக்கு நான் கொடுக்குற துக்கம் கிடையாது, அதையும் நான் பிளெஸ் பண்ணணும். அப்போ எப்படி நான் பிளெஸ் பண்றது? ஆப்ஜெக்ட்ஸ்னா வீடை நீட்டாக கிளீனாக வச்சுக்கிறது ஒரு பிளெஸ்ஸிங், புரியுதுங்களா? டைமை யூஸ் பண்றது, வீணாக்காம இருக்கணும், ஒரு பிளெஸ்ஸிங். என் வார்த்தையை நான் பிளெஸ்ஸிங்காக நிரப்பணும். இப்போ ஒருத்தவங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் இருக்கு, அவங்களுக்கு ஃபீவர், அவங்க ஒரு வாரத்துக்கு கோல்டு எதுவும் சாப்பிடக்கூடாது. அச்சோ உனக்கு ஃபீவர் வந்துடுச்சு நீ சாப்பிடாத, அப்படி சொல்லக்கூடாது. பாருப்பா, உன்னோட உடம்பு இப்போ ஹெல்த்தி ஆகிட்டே இருக்கு, இப்போ கொஞ்ச நாளைக்கு நீ ஐஸ்கிரீம்ஸ்லாம் சாப்பிடக்கூடாது. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த வார்த்தையிலேயே அந்த மாயாஜாலத்தை நம்மளால விதைக்க முடியும். பத்திரமா போ, ஆக்சிடென்ட் ஆயிடும், அப்படி சொல்லக்கூடாது. பார்த்து நிதானமா போ, ஏன்னா நீ உனக்கு ரொம்ப முக்கியம். நம்ம பேசக்கூடிய அந்த வார்த்தை நெகட்டிவான ஒரு ரோலா இருக்குது. அதாவது நம்ம பேசக்கூடிய அந்த வார்த்தை ஒரு நெகட்டிவான ரோலை கூட பாசிட்டிவான ஆட்டிடியூட்ல மாற்றணும். அவங்க ஒரு நெகட்டிவான விஷயத்த செய்ய போறாங்க அந்த சுச்சுவேஷன்ல, ஆனாலும் நம்மளோட அந்த தாட், நம்மளோட அந்த வார்த்தைகள் பாசிட்டிவ் ஆட்டிடியூடா இருக்கணும் இல்லையா? இதுதான் சொல்லப்படுது இந்த மெடிடேஷனோட பவர். நம்மளால முடியும், நம்மளால சும்மா முடியாது, நம்ம சோல் கான்சியஸ்ல இருந்தா அது முடியும். இதுவே யோகாவோட பவர். என்னோட எனர்ஜியானது எல்லாருக்கும் போய் சேரணும். நேச்சர் ஏன் இவ்வளோ வெயில் அடிக்குது அப்படி நம்ம சொல்லக்கூடாது. வெயில் அடித்தாலும் நம்ம அந்த ப்ளசன்ட் நேச்சரோட அந்த வைப்ரேஷனை உருவாக்கணும். ஸோ என்னோட வைப்ரேஷன் ஆனது நான் ஆத்மாவாகி எனக்குள்ளே வரணும். அதுக்கு நான் ஐஎஃப் ஃப்ரீக்வன்சி காட் கிட்ட கனெக்ஷன் வைக்கணும். இது மெடிடேஷனை சொல்லி கொடுக்கப்படுற மண்மனா பவன் சொல்லுவோம். அடுத்து என் பாடியை நான் விரும்பணும், நேசிக்கணும். என் உறவுகளை நான் நேசிக்கணும், என் ஆப்ஜெக்டை நான் நேசிக்கணும், என் டைமை நான் நேசிக்கணும். இந்த மாதிரி என் சுற்றுச்சூழல் கிளைமேட் ரொம்ப வெயில் அடிக்குது சி அப்படின்னு சொல்லக்கூடாது. நன்றி, ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்க அப்படின்னு நம்ம நேச்சர் கிட்ட பேசும்பொழுது நிச்சயமாக ஒரு நாள் கிளைமேட் மாறுதோடையும் நம்ம மனநிலை மாறும்போது அந்த கிளைமேட் ஆனது நமக்கு சாதகமாக மாறிவிடும். உலகத்துக்கே வெயில் அடித்தாலும் நமக்கு வெயில் அடிக்காது, ஏன்னா நம்மளோட வைப்ரேஷன் அதுக்கும் கொடுக்குறோம். எல்லாத்தையும் நான் நேசிக்கிறேன், எல்லாத்தையும் நான் பிளஸ் பண்ணுறேன், நான் எல்லாத்தையும் ரொம்ப லவ் பண்ணுறேன். ஏன்னா நான் இறைவன் கிட்ட இருந்து எடுத்த அன்கண்டிஷனபிள் லவ், எதன் மீது நான் பற்று வைக்கல, அது நான் ஞாபகம் வச்சுக்கணும். என்னால் அன்கண்டிஷனல் லவ் என்னோட உடம்புக்கு,
என் கூட இருக்கிற உறவுக்கு இந்த ஆப்ஜெக்ட் டைம் அண்ட் நான் சொன்ன நேச்சர் கொடுக்க முடியுமானால் எனக்கு அந்த பற்றுங்கிறது இருக்கக்கூடாது, அந்த அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாது. நான் டிட்டாச்ட் அப்சர்வராக இருக்கணும். எப்போ எனக்கு அட்டாச்மெண்ட் என்னுடையது அப்படிங்கிறது வரும்பொழுது என்னால் அன்கண்டிஷனல் லவ் செலுத்த முடியாது. காடோட ஹையர் ஃப்ரீக்வன்சி எனக்குள்ளே வரும்பொழுது என்னால் அந்த அன்கண்டிஷனலான லவ் செலுத்த முடியும். அதுதான் கடவுளும் எதிர்பார்க்குறாரு, அதுதான் இந்த மனுஷங்களும் எதிர்பார்க்குறாங்க. இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் நம்ம வாழும் பொழுது நிச்சயமாக நம்ம எப்பயுமே ரொம்ப ஹாப்பியாக இருப்போம். நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகளானது ரொம்ப முக்கியம், கண்டிப்பாக இம்பேக்ட் ஆகுது. நம்ம உருவாக்கக்கூடிய எனர்ஜியானது கண்டிப்பாக இம்பேக்ட் ஆகுது, இந்த என்விரான்மெண்ட்டில் போய் சேருது. நம்ம ஏன் நல்ல விதமாக யோசிக்கக்கூடாது? நம்ம போடுற விதம் ரொம்ப நல்லதாக இருந்தால் விருட்சம் அதில் வர ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க. இதுதான் சொல்லப்படுது ஜீன் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கண்டிப்பாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாமே இல்லையா? உதாரணத்துக்கு பாருங்க, இப்போ ஒரு வெள்ளை துணி இருக்கு, ஓகேங்களா? ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு நீங்கள் போறீங்க, நீங்கள் போகிற வழியில் சேரு லைட்டாக கொஞ்சமாக வெள்ளை துணியில் பட்டுடுச்சு. ரொம்ப அழகான ஏஞ்சல் ட்ரெஸ் இல்லையா, டைமண்ட் நெக்லஸ்லாம் போட்டிருக்கீங்க. அந்த பர்த்டே பார்ட்டியில் நீங்கள் போகும்பொழுது எங்கே இந்த கரை கொஞ்சம் தான் இருக்குது, எங்கே இந்த கரை எல்லாரும் பார்த்துருவாங்களோ ஒரு 25 டைம்ஸ் உள்ளே ஓடிட்டே இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக எல்லாரும் பார்ப்பாங்க. ஸ்டெயின் இருக்குது, யாரும் என்னை பார்க்க மாட்டாங்க, நான் என் பார்ட்டியை செலிப்ரேட் பண்ணுவேன், நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். அந்த என்ஜாய்மெண்ட்டில் என்னோட கவனம் இருக்கும் பொழுது யாரும் இந்த ஸ்டெயினை பார்க்கவே மாட்டாங்க கண்டிப்பாக இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட குறைகளை நம்ம 4 பேர் கூட பேசும் பொழுது, நம்ம வாக்கிங் பண்ணும் பொழுது, ஒர்க் பண்ணும் பொழுது நம்ம அந்த ஸ்டெயின், நமக்குள்ளே இருக்கிற அந்த நெகட்டிவ் தாட் அப்படிங்கிற அந்த ஸ்டெயினை நம்ம நினச்சிட்டே இருக்கோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஏன் இன்னைக்கு நீ சோகமாக இருக்க, உன் மூஞ்சி நல்லா இல்லையே, ஏன் நீ ரொம்ப நல்லா இருக்க, உனக்கு ஃபீவரான்னு கேட்டால் நம்ம கோவப்படுறோம். நான் உருவாக்குற தாட் அந்த மாதிரி இருக்குது. என்னோட ஸ்டெயினை நான் ஏன் நினைக்கிறேன், எனக்கு நெகட்டிவாக இருக்கட்டுமே, என்னை சுற்றி எல்லாமே நெகட்டிவாக நடக்கட்டுமே, ஆனால் நான் இந்த நெகட்டிவிட்டியை பாசிட்டிவாக மாற்றணும். நான் என்னோட நெகட்டிவான விஷயத்த பாசிட்டிவாக மாற்றணும்னா கண்டிப்பாக என் மனசில் எண்ணத்தை நான் நல்ல விதமாக உருவாக்கணும். அதுக்கு இந்த மெடிடேஷன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம இதில் என்ன பார்த்தோம்னா, நான் என்ன பிளெஸ் பண்ணணும், எல்லாரையும் பிளெஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ இந்த பிளெஸ்ஸிங் அப்படிங்கிற அந்த ஒரு சொம்மான நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது ராஜயோக் மெடிடேஷன் பண்ணக்கூடிய குழந்தைங்களும் சரி, இதை கேட்குற நான் பிகேஸும் சரி, நிச்சயமாக இது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு நல்ல பேச்சு. நான் பார்த்ததில் பீஷ்மரின் மரணத்திற்கு ஸ்ரீ கிருஷ்ணரின் தந்திரமே காரணம். குருஷேத்திர யுத்தத்தில் ஸ்ரீகிருஷ்ணரின் செயல்கள் உண்மைக்கு வேறுபட்டதாக காணப்பட்டாலும் அவரின் ஒவ்வொரு தந்திரங்களும் உலக தர்மமே மறைந்திருந்தது. அவர் செய்ததெல்லாம் ராஜதந்திரம் என்றே கூறலாம். ஸ்ரீகிருஷ்ணர் சம்பூர்ண நிலையின் அவதாரமல்லவா? சம்பூர்ண நிலையை அடைந்தவரின் செயல்கள் விளையாட்டாகவே இருக்கும். அவர்கள் சந்தோஷம் நிறைந்தவராக மற்றும் சுகத் துக்கத்திற்கு அப்பாற்பட்டவராக வாழ்வார்கள். மகாபாரதத்தில் ஸ்ரீ கிருஷ்ணரின் சில செயல்கள் மனிதர்களுக்கு குழப்பத்தை உண்டு பண்ணும். இப்பொழுது என் நினைவுக்கு யுத்தம் நடப்பதற்கு முன் நடந்த ஒரு சம்பவம் நினைவுக்கு வருகிறது. கடோத்கஜனின் மகன் பார்ப்பரிகன், அதாவது பீமனின் பேரன், போரில் பங்கேற்க வந்தார். அவர் ஒரு சிறந்த போர் வீரர். பார்ப்பரிகன் அஷ்ட தேவர்களிடம் இருந்து மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு வில் மற்றும் 3 அம்புகளுடன் ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஸ்ரீகிருஷ்ணர் அவரிடம் 3 அம்புகளுடன் எப்படி போர் செய்வாய் என்று கேட்டபொழுது அதற்கு பார்ப்பரிகன் அவரின் ஒரு அம்பு கௌரவ இராணுவ படையையும் மற்றொரு அம்பு பாண்டவர் படையையும் அழித்துவிடும், அதனால் 3 அம்பு போதுமானது என்றார். இதை கேட்ட ஸ்ரீகிருஷ்ணர் அவரை சோதித்து பார்த்தார். ஒரு அம்பால் ஒரு மரத்தின் எத்தனை இலைகளை வீழ்த்த முடியும் என்று பார்க்கலாம் என்றார். உடனடியாக பார்ப்பரிகன் ஒரு அம்பால் மரத்தின் எல்லா இலைகளையும் வீழ்த்தினார். அதை பார்த்த ஸ்ரீகிருஷ்ணர் பார்ப்பரிகனின் திறமையை பாராட்டி அவர் யார் பக்கம் நின்று போர் செய்வார் என்று கேட்டார். அதற்கு பார்ப்பரிகன், நான் பார்த்து கொண்டு இருப்பேன், எந்த படை பலவீனமாகிறதோ அந்த படையில் சேர்ந்து யுத்தம் செய்வேன் என்றார். அதை கேட்ட ஸ்ரீகிருஷ்ணர், ஒரு போர் வீரரின் தலையை துண்டிக்க முடியுமா என்று கேட்டார். அதற்கு பார்ப்பரிகன், கட்டளையிடுங்கள் என்றார். ஸ்ரீகிருஷ்ணர்
ஒரு கண்ணாடியை அவர் முன் காட்டி அவரது தலையை துண்டிக்கும்படி செய்தார். ஸ்ரீகிருஷ்ணர் அப்படி செய்யாமல் இருந்திருந்தால் பார்ப்பரிகனின் செயலில் யுத்தம் அதர்மத்தில் முடிந்திருக்கும். கண்ணன் எல்லாவற்றிலும் ஆழம் பார்ப்பவனாயிற்றே. உண்மைதான். ஆனால் என்ன, ஒரு மகாவீரன் யுத்தம் செய்யாமலேயே மடிந்து போனார். யுத்தத்தில் பங்கெடுக்கவில்லை என்றாலும் என்ன, கிருஷ்ணர் பார்ப்பரிகனின் இச்சையை பூர்த்தி செய்தார். அது என்னவென்றால், பார்ப்பரிகனுக்கு மகா யுத்தத்தை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் இருந்தது. ஆகவே ஸ்ரீகிருஷ்ணர் யுத்தத்தை பார்க்கும் விதத்தில் வெட்டப்பட்ட தலையை ஒரு மலை மேல் வைத்தார். பார்ப்பரிகனின் தலை உணர்வுடன் நடந்து கொண்டிருந்த மகா யுத்தத்தை பார்த்து ரசித்து கொண்டிருந்தது. ஸ்ரீகிருஷ்ணர் மட்டுமே இப்படிப்பட்ட செயல்களை செய்ய முடியும். அவரை புரிந்து கொள்ளவே முடியாது. நான் இதை ஞான கண்ணோடு பார்க்கிறேன். அதாவது பார்ப்பரிகனின் 3 அம்புகள் மனித ஆன்மாவில் குடிகொண்டிருக்கும் மனம், புத்தி மற்றும் சமஸ்காரங்கள் என்ற சக்திகளை எடுத்து காட்டுகிறது. இவை 3ம் ஒருவரின் கட்டுப்பாட்டில் இருந்தால் மனக்குழப்பத்திலிருந்து விடுபடலாம். மேலும் தன்னுள் இருக்கும் அகங்காரத்தை துண்டித்தால் ஒரு பற்றற்ற பார்வையாளராக எல்லாவற்றையும் பார்த்து ரசிக்கலாம். சபாஷ், நீங்கள் எல்லாவற்றையும் ஞான கண்ணோடு பார்ப்பவர். நாம் அடுத்து எதை பற்றி பேசப் போகிறோம்? குரு துரோணாச்சாரியரை பற்றி பேசப் போகிறோம். நேயர்களே, இந்த அங்கத்தில் போரில் நடந்தவற்றை கூறினார்கள். அர்ஜுனனுக்கு பற்று இருந்ததால் முழு மனதுடன் போரிட முடியவில்லை. பற்றிலிருந்து விடுபட்டால்தான் நமக்கும் பிறருக்கும் நன்மை என்பதை அர்ஜுனன் கதாபாத்திரத்தின் மூலம் உணர்ந்து கொண்டோம். பீஷ்மர் பெற்ற வரத்தால் 58 நாட்கள் அம்பு படுக்கையில் இருந்தது மெய் சிலிர்க்க வைத்தது. ஆசீர்வாதத்தின் மகத்துவத்தையும் புரிய வைத்தார்கள். கிருஷ்ணர் செய்தது அனைத்தும் நம் கண்ணோட்டத்தில் வேறுபட்டிருந்தாலும் அதை ஞான கண்ணோட்டத்தில் பிரபஞ்சம் கூறினார். இனி அடுத்த அங்கத்தில் குரு துரோணாச்சாரியர் பற்றி கேட்க போகின்றோம். அப்பொழுது என்னுடன் தொடர்ந்து இணைந்திடுங்கள் நேயர்களே. நன்றி, வணக்கம்.